டுடே நம்ம சேனலில் வந்து ஹெல்தி அண்ட் டேஸ்டியான லட்டு ரெசிபி ரெண்டே பொருள் இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் காய்ஸ். 90s கிட்ஸ் காலத்தில் வந்து பெட்டிக்கடையில் வந்து இது அதிகமாக கிடைக்கும். அந்த ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். பெட்டிக்கடை பால்கோவான்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நமக்கு வந்து ரெண்டே பொருள் இருந்தால் போதும். 3 பொருள்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை வந்து 1.5 கப்பு, அதாவது 1.5 டம்ளர் அளந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 கப் சர்க்கரை வந்து அதே டம்ளரில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி நம்ம அதை வந்து 2 ஏலக்காய் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் காய்ஸ். அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் பெரிய மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணனால கொஞ்சம் லேட் ஆகுது. அரைச்சி எடுத்தோன்னா கொஞ்சம் பவுடராக கிடைக்கும் காய்ஸ். பவுடர் எடுத்து காட்டினோடனே கொஞ்சம் பொரியலில் கிடச்சா மறுபடியும் போட்டு அரைச்சிக்கிட்டேன் காய்ஸ். அரைச்சி எடுத்தோடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம வந்து அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் பவுலில் மாற்றிக்கிட்டாலும் ஓகே தான். அதை வந்து நம்ம வந்து லட்டு பிடிக்கிற பதத்துக்கு எப்படி பிசைகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்துட்டு இதில் வந்து நல்லா கையை வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அதில் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறுங்க காய்ஸ். நம்ம வந்து நெய் வந்து இந்த லட்டு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கிட்டே இருங்க காய்ஸ். நல்லா அந்த நெய்யோட ஸ்மெல் வந்து எல்லாத்துக்கும் பரவணும். அந்த லெவலில் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்துட்டு வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. லட்டு பதம் வென்றதுக்காக சுடுதண்ணி வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன் காய வச்சு. அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே நம்ம வந்துட்டு பிணைய போகிறோம் லட்டு ஸ்டைலில். அவ்வளோதான் காய்ஸ். அப்படி நல்லா கிளறி நெய்யெல்லாம் எல்லா சைடு பிறகுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் காய்ஸ். அதுக்கப்புறம் சுடுதண்ணி ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் ஊற்றி நல்லா ஒரு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து அந்த லட்டு ஸ்டேஜுக்கு வர மாதிரி பார்க்கணும் காய்ஸ். நல்லா வந்து லட்டு பதத்துக்கு வருதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கிளறினதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நமக்கு வந்து போதுன்ற லெவல் தோணும். நீங்கள் சப்பாத்தி மாவு செய்வீங்களா, அது மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் ஓவராக தண்ணி ஊற்றினீங்கன்னா நம்மளுக்கு லட்டு பண்ணே வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி தண்ணி ஊற்றி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்து வந்துடும் காய்ஸ். நீங்கள் சுடு தண்ணி ஆட் பண்ணி பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம சத்து மாவு பண்ணுவோம்ல, சும்மா சுடுதண்ணில், அது மாதிரி இது நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஓரளவு ஸ்டேஜில் வந்து நமக்கு இந்த லெவல் போதும். இதுக்கப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ணலை, போதும்னு சொல்லிட்டு விட்டோன்னே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிசைகிற லெவலில் வந்துருச்சா. நானும் அதை எல்லாத்தையும் சேர்த்து ரவுண்ட் பண்ணி பிடிச்சி எடுக்க போகிறேன். அது ஃபஸ்ட் நம்ம எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா கெட்டியாகி வச்சுக்கலாம். எல்லாமே ஒன்று அப்படியே அழுத்தி ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து வச்சா பார்க்க கொஞ்சம் பால்கோவா மாதிரியே அப்படியே இருந்துச்சு காய்ஸ். அப்படியே செம்மையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அப்படியே ஒன்று சேர்த்து வச்சோம். இப்போ வந்து நம்ம வந்து லட்டு தேவையான மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒரே ஷேப்பில் வந்து பிடிக்க போகிறோம். கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ அளவு வேணால் லட்டு பிடிச்சிக்கலாம். நான் அந்த சைஸில் வந்து லட்டு பிடிக்க போகிறேன். லட்டு பிடிச்சி நம்ம வந்து இன்றைக்கி வந்துட்டு லட்டு பிடிச்சி வச்சிடலாம். எத்தனை லட்டு வருதுன்னு தெரில. நானும் வர்றதை ஃபுல்லாக ரவுண்டாக பண்ணி அப்படியே வச்சுட்டேன் காய்ஸ். கடலை வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் காய்ஸ். இது வந்து செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு சப்போஸ் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற டயத்தில் வந்து நம்ம வந்து இந்த பண்ணி சாப்பிட்டோன்னா செம்மையாக ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்றத வீட்டிலையே கொஞ்சம் இதை வச்சு சாப்பிட்டு போக்குன மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். செம்மையாக ஈஸியாக நீங்களே செஞ்சிடலாம். 5 நிமிஷத்தில் செம்மையாக பண்ணிடலாம் காய்ஸ். எப்போயாவது ஸ்நாக்ஸ் இல்லாட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காய்ஸ். நம்ம பொட்டுக்கடலைக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணிடலாம். இது வந்து பொட்டுக்கடலையில் பண்ண ரெட்டில், அதனால் வந்துட்டு கேட்டால் எதில் பண்ணதுன்னு கேட்டால் பொட்டுக்கடலை பண்ணது தெரியல. அதனால் மேலே வந்து ஒவ்வொரு பொட்டுக்கடலையை வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு காய்ஸ். அப்படியே எல்லாத்துக்குமே வச்சு டெக்கரேஷன் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு காய்ஸ். மறக்காமல் நீங்களும் சப்போஸ் எப்பயாச்சும் ஸ்நாக்ஸ் இல்லாத டயத்தில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணால் அல்டிமேட்டாக இருந்துச்சு காய்ஸ். சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தமுது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து எப்போயுமே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே ஒரு டிஃபனில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணால் சாப்பிட்லாம் கைஸ். 1 வாரம் வரைக்கும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுங்க கைஸ். டெய்லி சாப்பிட்டா கூட ஓகே தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.